குட் மார்னிங். ஐம் சமுக்தா ஃப்ரம் காங்கேயம். காங்கேயத்தில் வந்து எந்த நீட்டுக்கான எந்த இதுவுமே கிடையாது. நீட்டுக்கான ஒரு அகாடமியோ ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படி படிக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனாலும் கூட எனக்கு வாங்கி வச்சதுக்கப்புறம் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக வந்து லேர்ன் பார்க் அகாடமின்னு ஒரு பிரான்ச் வந்து ஈரோடு இருக்கிறவங்க வந்து உங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போய் பார்த்ததுமே ஓகே அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகேன்னு ஆயிடுச்சு. சரி நான் வந்து படிப்பேன்னு சொல்லி நான் கிராஷ் கோர்ஸ் தான் அப்ளை பண்ணோடனே அங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸே எங்களுக்கு வந்து பயாலஜி நடத்துனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேம் எடுத்த எல்லாமே அவங்க எல்லாம் சொன்ன பாயிண்ட்ஸ், அவங்க கொடுத்த நோட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சது. அதே சமயம் அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்னென்னு சொன்னாங்களோ அது எனக்கு எல்லாமே நோட்ஸ் எடுக்கவும் சார் சொல்கிற சம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி நான் போடுறவங்க வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து எனக்கு நீட் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அந்த நீட் எக்ஸாம் எப்படி வரும் அது ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. இந்த நீட் மாடல் எக்ஸாம் வச்சதுனால லேர்ன் பார்க் மூலியமாகவும் அந்த ரோட்டரி மூலியமாகவும் வச்சதுனால எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போ நான் வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள வந்துருச்சு. எப்படி நல்ல மார்க் வாங்கிடுவேன். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் மூலியமாகவே வந்து நான் நல்ல மார்க் வாங்கிடுவேன்னு நம்புகிறேன். அண்ட் வித் மை கான்ஃபிடென்ஸ் அண்ட் வித் த காட் கிரேஸ் அண்ட் ஆல்சோ மை ஹார்ட் ஒர்க் ஐ வில் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் டாக்டர் ஆகிடுவேன். அப்புறம் சீக்கிரமாக ஸ்டெத்தஸ்கோப் வந்து என்னோட கழுத்தில் இருக்கும். நீங்களும் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.